கருணாநிதி கதை மட்டும் லைட்டா சொல்றேன். வனவாசம் புத்தகத்துல கண்ணதாசன் எழுதின ஒரே ஒரு வார்த்தை, வனவாசம் நான் சொல்லல, வனவாசம் புத்தகத்துல கண்ணதாசன் சொன்னது, ஒரு வீட்டுக்குள்ள போய், தப்பான வீட்டுக்குள்ள போய் நான் சொல்ல வைக்கப்படுறேன், இவன் காசு கொடுக்காம வந்துட்டான், நான் கொடுத்து தொலைச்சிட்டு வந்தேன்னு சொன்னார், எழுதிருக்கிறாரு. நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன், பேச அருவருப்பா இருக்கு எனக்கு. தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க, தயவுசெய்து மன்னிச்சுக்கணும் என்னைய. ஒரு புத்தகத்துல கண்ணதாசன் எழுதியிருக்கிறாரு, உங்க அப்பா கதை புத்தகத்துல நான் இருக்கு. நான் வரும்போது ஒரு மீம்ஸ், ஒரு சின்ன காணொலி படிச்சேன். கலைஞர் ரொம்ப எளிமையானவர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஏன் இவ்வளவு வசதிகள் வந்த போதும், முதலமைச்சராக இருந்த போதும் அவர் பாயில தான் படுத்திருப்பாராம், கீழே தரையில பாயை வச்சு படுத்திருப்பாங்க. ஏன்னு சொல்லுங்க. ரொம்ப நேரமா அந்த தம்பி கேள்வி கேட்டான். நான் யோசிச்சு பார்த்தேன், அவ்வளவு எளிமையானவரா? அவருக்கு காலையில எந்திரிச்சோன்னே எதையாவது சுருட்டணும். இந்த நாட்டுக்கு வந்த கதை வசன கர்த்தா தட்சிணாமூர்த்திங்கிற தெலுங்கர் கருணாநிதி ஒரு பக்கம், உழைக்க வந்த கருணாநிதி கட்சி ஆரம்பித்தால் அது திராவிடர் கட்சி, நாயுடு வை கோபாலசாமி கட்சி ஆரம்பித்தால் அது திராவிடர் கட்சி, நீயும் நானும் கட்சி ஆரம்பித்தா சாதி வருது. தேவர் வாக்கு தேவேந்திரருக்கு இல்ல, பறையர் வாக்கு படையாட்சிக்கு இல்ல, கவுண்டர் வாக்கு அரங்கேறிருக்கு இல்ல. ஆனா வந்த போன நாயுடுகள் கையில் அதிகாரத்தை கொடுத்து